பாய் பாய். நான் வரணுமா? வெல்கம் பேக் டு அவர் சேனல். இல்லை, அதுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, நம்ம தேவக்கோட்டைக்கு வந்திருக்கோம். வழக்கம் போல் ராமதாஸ் வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி என்னென்னா, ராமதாஸியோட தங்கச்சி இருக்காங்க, லட்சுமி தாச்சி. அவங்களோட பையனுக்கு வந்து காது குத்து இன்னைக்கு. ஸோ அங்கே தான் இன்றைக்கி வந்து நம்ம ரெடியாகி கிளம்பிகிட்டு இருக்கோம். இதுதான் வந்து நித்ரு, ராமதாஸியோட பெரிய பையன். நம்ம வந்து ஆக்சுவலாக ஹாஸ்டல்லேருந்து வந்திருக்கோம். இப்போ லீவில் தான் இருக்கோம், சம்மர் லீவில். இது வந்து வெண்பா, நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இது வந்து அகிலன், இது வந்து ராமதாஸியோட அண்ணன் பையன். ஓகேவா? ஸோ நாங்கள்லாம் இங்கேருந்து கிளம்பிட்டு இருக்கோம். இப்போ மணி 7 மணி ஆயிடுச்சு. ஸோ ஃபங்க்ஷன் மூட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மித்ரு, நீ தான் சொல்லுமா? வேன் வந்துருச்சு, இன்னைக்கு ஜாலியாக போகிறோம். நீங்கள் வந்து என்னென்ன நடக்குதுன்னு நீங்கள் பார்த்துருங்க. ஆமாம், இந்த வீடியோக்குள்ளே வந்து பார்த்துருங்க. அதை தான் இன்றைக்கி vlog எடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம இப்போ நேராக வீடியோக்குள்ளேயே போயிடலாம். எல்லாருக்கும் ஹாய் சொல்லிடுங்க. ஹாய் சொல்லு. ஹாய். ராமதாஸியோட ஹஸ்பண்ட். இவர் வந்து ஆக்சுவலாக அப்ராட்ல இருந்து வந்திருக்காரு. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்காக தான் மெயினாக வந்திருக்காரு. நம்ம எல்லாம் வந்து வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் பாய். பாய் பாய். பெரிய டாஸ்காக இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சுல இந்த vlogல மீட் பண்ணுறதுக்கு. ஏன் இந்த வீடியோ வந்து இவ்வளோ டிலேவாக வருது, ஏன் வந்து நாங்கள் வீடியோ போடலை அப்படிங்கிறதுக்கான ரீசன் எல்லாமே நான் வந்து இந்த வீடியோலேயே சொல்லிடுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தேங்க்ஸ். இவ்வளோ நாள் கழிச்சு நான் வீடியோ போட்டும் எனக்காக வீடியோ பார்த்து எங்களை சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸுங்க. ஏன்னா யூடியூப்புங்கிறது எனக்கு இப்போ வந்த நடுவில் வந்த ஆசைலாம் கிடையாது. எனக்கு காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கும் போதே யூடியூப்பு ரன் பண்ணோம் அப்படின்னு ரொம்ப ஆசை இருந்தது. பட் ஆனால் சில சிச்சுவேஷன் வந்து சரியில்லை, ரொம்ப ஒர்ஸ்டாக இருந்ததுனால என்னால் அப்போ யூடியூப் ரன் பண்ண முடியல. இப்பயுமே வேணாம் தான் யோசித்தேன். பட் ஆனால் என் வீட்டுக்கார் வந்து பிரகாஷ் ரொம்ப மோட்டிவேட் பண்ணி சப்போர்ட் பண்ணுறேன், நீ பண்ணுன்னு சொன்னதுனால சரி நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு ஒரு தைரியத்தோடு தான் இப்போ நான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணேன். நடுவில் நிறைய பிரேக் எடுக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்பப்போ தீஷிதனை வச்சுட்டு வீடியோ போட முடியல. அதனால் இப்போ ஏன் இவ்வளோ பெரிய பிரேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீஷிதனுக்கு இந்த ஃபங்க்ஷனுக்குலாம் போயிட்டு வந்து ஒரு 2 to 3 days கழித்து வந்து ரொம்ப உடம்பு முடியலாமல் போயிடுச்சு. எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா கையில் ஐவி லைன் போடுற அளவுக்கு ஆயிடுச்சு. அதனால தான் இவன் நித்ரு. இந்த க்ரீன் கலர் ஃப்ராக் வந்து வெண்பான்ற பொண்ணு. இவங்க 2 பேர் கூடயும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி பாருங்கள், ஆட்டத்தை பாருங்கள். அந்த மொட்டை இருக்கிறவன் தான் வந்துட்டு இந்த வ்ளாகோட ஹீரோ. கார் வந்து அவனுக்கு தான் கொடுத்து போகிறாங்க. இந்த அண்ணா பற்றி சொல்லி அவனு வராங்க இல்லைங்களா, இவங்க தான் வந்து ராமு அக்காவோட ஹஸ்பண்டு. எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அண்ணாவை, எனக்கும் சரி அவருக்கும் சரி. அதாவது நியாயத்து பக்கம் நல்லா பேசுவார், அதனால் ரொம்ப பிடிக்கும். எப்படி ஓடி வரான் பாருங்கள் நித்ரு. இது ஃபுல்லாமே கிராமத்து வாசனை தான் பாருங்களேன். பார்க்குறப்ப என்ன தான் சிட்டியில் இருந்தாலும் இந்த மாதிரி நம்மளோட சிட்டியில் இந்த மாதிரிலாம் நடக்கிறதுன்றது ரொம்ப ரேருங்க. ஏன்னா ஃபுல்லாக மண்டபம் அது இதுன்னு அப்படியே போயிடும். இவங்க 2 பேரும் தான், லக்ஷ்மி அக்கா, ராமு அக்கா. அதாவது பிரகாஷோட அத்தாச்சி, ராமு அத்தாச்சி, லக்ஷ்மி அத்தாச்சி 2 பேருமே ட்வின்ஸு. அவங்கள பார்க்குறப்ப அப்பப்போ லைட்டாக எனக்கு வந்து கூட வந்து ஒரு அக்காவோ தங்கச்சியோ இல்லையோன்ற மாதிரி ஃபீல் ஆகும். அப்புறமே அதுதான் காயத்ரி அக்கா இருக்காங்க, அப்புறம் என் தம்பி ஒய்ஃப்லாம் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நான் மனசு தேத்திப்பேன். இது மாதிரி தான் ஃபுல்லாமே தாய்மாமா வந்து சீதனை கொண்டு வந்தாங்க. இது ஃபுல்லாமே தாய்மாமா சீதனமாங்க. அப்படியே கூஸ்பம்ஸ் ஆகுதில்ல, எனக்கும் அப்படி தான் இருந்தது. நல்லா பார்க்கவே நல்லா ஜாலியாக ஃபுல்லாக என்டர்டெயினாக இருந்தது. இப்படி தான் வந்து தாய்மாமனுங்க வந்து வெல்கம் பண்ணாங்க வாங்கன்னு சொல்லிட்டு. சரியான கூட்டங்க. எனக்குமே எங்கே தீஷிதனை வச்சுக்கிட்டு உட்காரத்துக்கு அவ்வளோவா இடமே இல்லை, அந்த அளவுக்கு கூட்டம் இருந்தது. எங்கே உட்கார்றது என்ன எதுன்னு தெரியாமல் ஏதோ ஒரு மூலையில் இடம் கிடச்சிது, அங்கே போய் உட்காந்துட்டேன் நானும் தீஷிதனை கூட்டிகிட்டு. அதனால் இந்த vlogல பார்த்திங்கன்னா நான் ரேராக தான் இருப்பேன், ஏதோ ஒரு இடத்துல வருவேன் நான். ஏன்னா ஃபுல்லாமே எங்கள் வீட்டுக்காரர் தான் வந்து vlog எடுத்துருப்பாரு. அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் வந்து தீஷிதன்கிட்ட வந்து பேசி கொஞ்சிட்டு இருந்தாங்க. அப்போல்லாம் தீஷிதன் ரொம்ப அழுதான். இப்போ இது தாங்க மெயினே, இந்த vlogோட மெயினே. அவன் ஆக்சுவலி அழுகவே இல்லைங்க. காது குத்துறப்ப பார்த்துருப்பீங்க, சும்மா மூஞ்சி மட்டும் தான் சுழிச்சிருப்பான். அந்த குட்டி பையன் பார்த்தீங்கன்னா சுத்தமாக அழுகலைங்க. எல்லாருமே பயந்தோம் எப்படி அழுக போகிறான் அப்படின்னு. ஏன்னா அவன் சரியான சேட்டை. தமிழ் அமுதன் நல்ல பையன்.
ஆனால் சுத்தமாக அழுகலைங்க. பார்க்குறப்ப ஆசையாக இருந்தது, பரவாயில்லையே அப்படின்ட்டு. இந்த சாமியை தான் வேண்டியிருக்கோம். பார்த்தீங்கன்னா இதில் தான் நான் தெரிஞ்சுப்பேன், இதில் மட்டும்தான் நான் வருவேன், வேறு எதுலேயும் நான் இருக்க மாட்டேன். பாருங்களேன், இந்த பின்னாடி வந்து 3 கல் வச்சு சாப்பாடு செய்கிறது. இப்படி தான் இங்கே தான் எல்லாருக்கும் சாப்பாடும் போட்டாங்க. ஆடு எல்லாம் வச்சுட்டாங்க, அப்பப்போ வெட்டி வெட்டி போட்டுக்கிட்டாங்க சாப்பாடு. கெடா விருந்து தான் ஃபுல் நான்வெஜ் தான். நாங்கள் வந்து அந்த அளவுக்கு ஒரு வெட்ட மாட்டோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு லைட்டாக சாப்பிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இப்போ இது வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அணிச்சக்குடி காளியம்மன் கோயிலுன்னு சொல்லிட்டு, அங்கேருந்து ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நாங்கள் நேராக இங்கே வந்துட்டோம். இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் தீட்சிதனோட வர்றது. ரொம்ப ஒரு மாதிரி அமைதியாக இருந்துச்சுங்க. அங்கே போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு ஒருத்தவங்க ரிலேட்டிவ் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வீட்டில் இருந்துட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பி குலதெய்வ கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே பஸ்ஸெல்லாம் ரொம்ப ரேரு தான். டைமுக்கு நம்ம போகணும், இல்லை அப்படின்னா பஸ்ஸை விட்டுட்டோன்னா ரொம்ப நேரம் மறுபடியும் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்படி தான் இருந்து ஒரு வழியாக பஸ்ஸை பிடிச்சி நாங்கள் வந்து குலதெய்வ கோயிலுக்கு ஒரு வழியாக போய் சேர்ந்துட்டோம். அங்கே போன உடனே எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஜாலியாக இருந்தாலும், என்ன தான் சிரிச்சுக்கிட்டு வீடியோ போட்டாலும் என்ன தான் பண்ணாலும் நம்ம மனசுலேயும் சில கஷ்டம்லாம் இருக்கும்ல. நம்மளையும் நம்ம நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க இல்லைங்களா, சந்தோஷமாக இருக்கக்கூடாது அப்படின்னு. அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்கள எல்லாரையும் நம்ம நினச்சி என்ன பண்ண முடியும். ஃபுல்லாக குலதெய்வர் கோயில், நமக்கு இருக்கவ ஒரே ஆண்டவர் குலதெய்வர் கோயில் தானே, அவர்கிட்ட விட்டுட்டு மனசை ஃபுல்லாக இவர் இறக்கி வச்சிட்டாரு. நானும் இறக்கி வச்சுட்டு நீங்களே பார்த்துக்கங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டோம். எங்களோட இந்த தேர் தான் எங்களோட ஃபுல் குலதெய்வமாங்க. எப்போ வந்து இங்கே வந்து உட்காந்தாலும் இவர் வந்து ஒரு மாதிரி ஆயிடுவார். ஃபுல்லாக எங்கள் கஷ்டத்தை இறக்கி வைக்கிறது ஃபுல்லாமே இவர்கிட்டயே தான் இருக்கும்ல. அதனால் இவன் சரியான சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஜாலியாக அது பாட்டுக்கு ஆடிக்கிட்டு கத்திக்கிட்டு நிற்கவே இல்லைங்க. இப்போ பிடிச்சி தூக்குனா நிற்காம அப்படியே விளையாடிக்கிட்டே இருந்தான். இந்த கிளிப் நான் எதுக்காக எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அவனோட எக்ஸ்ப்ரெஷனுக்காக தான். அது எழுந்து நின்று அது கையில் வந்து மண் ஆயிடுச்சான். அதுக்கு டென்ஷன் ஆகிட்டான். அதுக்கு அதை எடுத்து விட சொல்லி சரின்னு சொல்லிட்டு அவரே வந்து அவரோட பேண்ட்டில் ஃபுல்லாக தடவி விட்டுட்டு இருந்தார். ஃபுல்லாக தடவி விட்டு முடிச்சோன்னா அவனுக்கு ஒரு ஹாப்பினஸ் வரும் பாருங்களேன். அப்போது ஒரு சிரிச்சிருப்பான். அதுக்காக தான் இதை நான் வந்து ஃபுல்லாக கேப்சர் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த வ்ளாகில் ஆட் பண்ணேன். இதுதான் சொன்னேன் நான். அப்புறம் ஒரு வழியாக நல்லபடியாக சாமி கும்பிட்டு கடவுள்கிட்டயே எல்லா பாரத்தையும் இறக்கி வச்சுட்டு நல்லவங்க நல்லா இருக்கும் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். கிளம்பி அங்கே போனோடனே தீட்சைக்குட்டி அது ஒரு அதுக்குன்னு தீட்சைக்குட்டிக்குன்னு ஒரு தனியாக ஒரு கூட்டம் அவனை சுற்றி அவங்களோட நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தான். அவன் கூடயே எல்லாரும் விளையாடி பேசிக்கிட்டு ஜாலியாக இருந்ததுங்க. அவ்வளோதாங்க இந்த வ்ளாக். மறுபடியும் நம்மளாம் நாளைக்கு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முக்கியமாக நம்ம மறுபடியும் நாளைக்கு பார்க்கலாம். பாய் பாய்.